இந்த கும்பாபிஷேகத்துடைய சிறப்புகள் பத்தி சொல்லுங்க சார். கிட்டத்தட்ட இந்த கும்பாபிஷேகத்தில் பார்த்தீங்கன்னா 76 ஹோமகுண்டங்கள் வளர்க்குறாங்க. ஸோ எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஹோமகுண்டம் வளர்த்து நம்ம கணபதி ஹோமம் பண்ணுகிற போதே வீட்டில் அவ்வளோ ஒரு மங்களமாக நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. இப்போ 76 ஹோமகுண்டங்கள் பண்ணால் அங்கே எத்தனை குருக்கள் அமர்ந்து அந்த வேத மந்திரத்தை ஓதுவாங்க, அங்கே எவ்வளவு ஒரு ஆகரண சக்திகள் கிரியேட் ஆகும், அங்கே எவ்வளோ பெரிய ஏரியாவில் அந்த சக்தியின் பிரவாகம் இருக்கும். இதெல்லாம் நினச்சி பார்க்குற போது ஒரு அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒன்றா தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அதுலேயும் திருச்செந்தூரை பொறுத்தளவு ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலம். இப்போ அறுபடை வீடுகள் அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்க யாரும் இல்லை. முருகன் கோயில் எல்லாருக்கும் தெரியும். இதில் 2வது படை வீடு திருச்செந்தூர். அதை விட அதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கடற்கரை நகரம் என்பது இந்த ஒரே ஒரு திருச்செந்தூரில் மட்டும்தான். அறுபடை வீடுகளில் எந்த ஸ்தலத்திற்குமே கடற்கரை கிடையாது. அப்போ கடற்கரை நகரம். உங்களுக்கே தெரியும், இந்து சமயங்களில் கடற்கரைகளில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பாவ விமோச்சனங்களை தேடுறதுக்கு நம்ம அங்கே தான் போகிறோம். கண்டிப்பாக முன்னோர்கள் சாபங்களாகட்டும், திதிகளாகட்டும், ஹோமங்களாகட்டும், எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடற்கரை நகரங்களை தான் தேர்ந்தெடுக்கிறோம். உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ராமேஸ்வரம், கர்மபூமின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கடற்கரை நகரத்தில் ஒரு காவல் தெய்வம் இருந்தால் எப்படி இருக்கும்? திருச்செந்தூர் முருகப்பெருமானை பொறுத்தளவு எப்பேற்பட்ட இன்னல்களையும் எப்பேற்பட்ட கொடுமைகளையும் அவர்கிட்ட கொண்டு போய் அவர் முகத்தை பார்த்து சொல்லிட்டு வந்துட்டா நிச்சயம் தீரும் என்பது எனக்கு நடந்த அனுபவங்களே நான் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம்.